புதியகம் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜியாகிரபி மெயின்ஸ் மாடியூல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர் டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் பற்றின கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபி பேப்பர் 1ல் வருது. ஸோ கொஸ்டின் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, examine the objectives and success of Operation Flood program. How did it contribute to the India's transformation into a major dairy producer? So Operation Flood அப்படிங்கிறது மில்க் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு ஆப்ரேஷன் ஃப்ளட்னா என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது launched at 1917, world largest dairy development program, transforming India from a milk deficit nation into a largest milk producer globally. Spearheaded by the Nation Dairy Development Board under the visionary leadership of Dr. Varghese Kurian, this program is often termed as White Revolution. So, ideal introduction. So, நமக்கு ஆப்ரேஷன் ஃப்ளட் பற்றின கொஸ்டின் வந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னாலே நமக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ், அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் கீ பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர். ஸோ அவரால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேர்மும் நம்ம காயின் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட்டோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் ஃப்ளட்டோட மெயின் எய்ம். ஓகேங்களா? ஸோ என்ஹான்ஸ் த மில்க் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு எழுதிட்டு மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக என்ஹான்ஸ் பண்ணுறோம்? நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். ஸோ மில்க் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். எதுக்காக என்ஹான்ஸ் பண்ணணும்? நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் அதே டைமில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இன்க்ரீஸ் தி ஆகுமெண்டட் ரூரல் இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் இன்கம். ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பேஸ் தான். ஸோ இந்த மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரூரல் இன்கம் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரூரல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம்? அதாவது மிடில் மேன், அதாவது மில்க் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் நடுவில் வந்து யார் இருப்பாங்க? மிடில் மேன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து மில்க் வாங்கி கன்சியூமர் கிட்ட இருந்து விற்கிறவங்க. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் ஃபீல்ட்லையும் இருக்கிறாங்க. அந்த மிடில் மேன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மில்கோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து மிடில் மேன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அண்ட் எலிமினேட் பண்ணணும். அதுக்காக தான் ஆகுமெண்டட் ரூரல் இன்கம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா மிடில் மேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணி ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆகுமெண்டட் ரூரல் இன்கம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் கோஆபரேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ், லோக்கல் ஃபார்மர்ஸ் ஆகட்டும் சரி, ஆர்எல்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணுறது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரி ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கோஆபரேட்டிவ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். டு ஆர்கனைஸ் த டைரி ஃபார்மர் கோஆபரேட்டிவ்ஸ், empowering them with a greater control over procurement, processing and marketing. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள, அதாவது அந்த ஃபார்மர்ஸ், அந்த கோஆபரேட்டிவ், அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கோஆபரேட்டிவ் எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க? மில்க் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும், மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ஷூர் ரீசனபிள் ப்ரைஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஃபார்மர்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது மில்க் ப்ரொடியூசர்ஸ், மில்க் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அதை பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் எங்கே கொண்டு வராங்க? கன்சியூமர் கிட்ட கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் அவைலபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது
ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வரணும், அதே டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து ரீசனபிள் பிரைஸ்ல போய் சேரணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து என்னது, கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட் போய் சேரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த சீசனல் வேரியேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமைஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக அதாவது சீசனல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து மில்க் அவைலபிலிட்டி வந்து இருக்காது, சம்டைம்ஸ் நமக்கு மில்க் அவைலபிலிட்டி இருக்கும். பட் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும் மீன்ஸ் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரும் பொழுது நம்மளோட ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒன் ஆஃப் தி எய்ம் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து கிரியேட் நேஷனல் மில்க் கிரிட். ஸோ ஆக்சுவலாக மில்க் கிரிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நார்மலாக இப்போ ஒரு 5 ஊர் எடுத்துக்கலாம், மீன்ஸ் ஒரு 5 பிளேசஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 பிளேசஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற மில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அங்கே சேல் ஆகலை. இப்போ ஒரு இடத்துல மில்க் வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு 1 டன் ஆஃப் மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது, 1 டன் லிட்டர்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டில் பக்கம் வந்து மேபி அந்த இடத்துல மில்க் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இப்போ மில்க் கிரிட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நேஷனல் மில்க் கிரிட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மில்க் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து மில்க் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி அந்த டெபிசிட்டை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும், ஆர்எல்ஸ் அந்த டெபிசிட்டை இல்லாமல் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் மில்க் கிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகுமெண்டட் ரூரல் இன்கம், அது வந்து அது மூலமா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பண்ணுறது மூலமாக எல்லா ஃபார்மர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து ரீசனபிள் ப்ரைஸ் ஃபார் த கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர் கிட்டேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் சேல் ஆகணும் அப்படிங்கிறதுலையுமே ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து குறியாக இருக்குது. அதுக்கடுத்து கிரியேட் நேஷனல் மில்க் கிரிட். ஸோ மில்கோட வேஸ்ட் அண்ட் டெபிசிட் ஏரியாஸில் போய் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் மில்க் கிரிட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஸோ அதில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். என்னெல்லாம் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்தது மூலியமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனில் எப்பயுமே டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஒன் ஆஃப் தி டாப் 5 மில்க் ப்ரொடியூசர்ஸில் இந்தியா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒன் ஆஃப் தி டாப் 5 கன்சியூமர்ஸும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் இது ரெண்டுத்துலேயுமே இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5ல இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலமா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ பிளைண்டா மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எழுதுனா அதுக்கு வேலிடிட்டி கொடுக்கணும். வேலிடிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது 1950s 51ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 17 மில்லியன் டன் மில்க் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். பட் அட் பிரசன்ட் 2020-21 டேட்டா அது பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 209.96 மில்லியன் டன் மில்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் டன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் டன்ஸ் மில்க் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட அச்சீவ்மெண்ட். ஸோ இதனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலே அடுத்து அந்த ப்ரொடக்ஷன் யார் பண்ணுறா மீன்ஸ் மில்க் அப்படிங்கிறது யார் மூலியமா நம்ம கிட்ட வருது. ஸோ ஃபார்மர்ஸ் மூலியமா. அப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்மர்ஸோட லெவலும் வந்து அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 மில்க் ஷெட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மில்க் ஷெட்ஸ் மூலயமா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 209 ஆல்மோஸ்ட் 210 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க 2020-21 டேட்டா படி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஃபார்மர்ஸ் அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வாழ்க்கை தரம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலயமா ப்ரைஸ் வேரியேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் ஓரளவு சிமிலரான ப்ரைஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது மில்க் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட சக்ஸஸே வந்து கோஆபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் தான். ஏன்னா கோஆபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்மருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான மில்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வீக்கர் செக்ஷன் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணிடலாம். பட்
அவங்களோட பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கோஆபரேட்டிவ்ஸ் வந்தது. கோஆபரேட்டிவ்ஸ் வந்தது மூலியமா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் பிரைஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்கை வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் 210 மில்லியன் டன் மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது மூலியமா நமக்கு வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். மில்க் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ பட்டர், கீ, ஐஸ்கிரீம், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதுலேருந்து வருது, மில்க்லேருந்து பை ப்ராடக்டாக வருது. ஸோ மில்க் ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதாவது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 times வரை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மில்கை வந்து நம்ம ஸ்வீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 times வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 1 லிட்டர் மில்க் வந்து 1 லிட்டர் மில்க் வந்து 45 to 50 rupees கிடைக்குது அப்படின்னா அது மூலயமா ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்வீட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 to 300 rupees வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அது டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வெட்டரினரி சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரணும். ஏன்னா கவ் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ கவ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கும். மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் அதிகமாகும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மூலயமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 173 மில்க் ஷெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து கிரியேட் பண்ணாங்க. 173 மில்க் ஷெட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா கிரியேட் பண்ணாங்க. இது மூலயமா அவங்க வந்து என்ன அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா என்ஹான்ஸ் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் த மில்க். நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட மில்க் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தமா? நான் என்ன சொன்னேன், நாம தான் டாப் 5 மில்க் ப்ரொடியூசர், நாம தான் டாப் 5ல மில்க் கன்சியூமர்லேயும் நாம தான் இருப்போம். மீன்ஸ் டாப் 1 to 5ல வேரியேஷன்ஸில் நாம வந்து ப்ரொடியூசர்ஸ்லேயும் இருப்போம், கன்சியூமர்ஸ்லேயும் அதே பாயிண்ட்ல தான் 1 to 5 தான் இருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம மில்க் கன்சியூமர்ஸாக தான் நம்ம இருந்திருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம வந்து 1970sல நம்ம வந்து 107 grams per day, அதாவது 107 grams per day வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் அட் ப்ரெசென்ட்டாக 425 grams per day நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கை வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து ரீஐட்ரேட் பண்ணும்போது ஸோ அதோட நம்ம வந்து என்ன பண்ணணும், அதாவது வேலிட் டேட்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து கூட சேர்ந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் ரேண்டமைஸ்டாக பிக் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். நம்மளோட கன்சப்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் டேல இருந்து பாஸ்ட்ல இருந்து ஒரு டேட்டா எடுத்து நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1970sல நான் வந்து 107 gram per day வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுறேன். பட் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக வந்து 425 grams per day வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மில்கை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் மில்க் இம்போர்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாலையும் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கை நம்ம இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலமா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இம்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட். ஸோ இதோட பேசிக் அதாவது மில்க் ப்ரொடக்ஷன், கவ் மெயின்டெனன்ஸ். ஸோ கவ்வை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் இன்னும் பர்டிகுலராக பார்த்தோம்னா விமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நிறைய எம்பவர் ஆகுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேலையில் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. ஸோ அந்த பீரியட் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 450 crores per year டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஸ்ரீஜா மஹிலாய் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்ரீஜா மஹிலாய் மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ மஹிலாய் அப்படின்னா விமன்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணி சேல் பண்ணுறதை மட்டுமே அவங்க வேலையை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 425 crores per year வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் கிடைக்குது. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய மஹிலாய் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அது மூலயமா வந்து இன்னும் நிறைய க்ரோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மூலயமா என்ன ஆகுது, விமன் எம்பவர்மெண்ட் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் டைரி ஃபார்மிங் டெக்னிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வந்து எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீடிங், ஸோ அதுக்கடுத்து வெட்டினரி கேர், அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஃபீடிங் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் 30,000 ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சென்டர்ஸ் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொவியன்ஸ், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் க்ரோத் அண்ட் க்ரோத் ப்ரெசன்ஸ். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைனல் அவுட்புட் வந்து எங்கே போய் நிற்கும்? எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரியா மீன்ஸ் மில்காக மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து மில்க் பவுடர், பட்டர், கீ, சீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் டைரி செக்டர், கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் டைரி செக்டர். ஸோ அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து இந்தியாஸ் டைரி செக்டார், பர்டிகுலராக இந்தியாஸ் டைரி செக்டாருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். பட் இந்தியா செக்டார் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக பார்க்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எப்படி கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறது மூலிமா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறது மூலிமா அதாவது ஃபாரின் பிரீட்ஸ், ஜெர்சி, ஹோல்ஸ்டைன் இந்த மாதிரி பிரீட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த ஃபாரின்ல இருக்கிற கண்டிஷனுக்கு இங்கே வந்து வளர்க்க முடியாது. அப்போ நம்ம கிராஸ் பிரீட் பண்ணுறது மூலிமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரீடு வந்து டெவலப் ஆகும். அந்த இந்தியன் கண்டிஷனுக்கும் ஜியாகிரபிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிடும். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் ஹை ஈல்டு கவுஸ், அதாவது 2 லிட்டர் to 10 லிட்டர் பர் டே ப்ரொடியூஸ் பண்ணுற கவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ப்ரீடிங் மூலமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்து ஹை குவாலிட்டி ஃபோடர் அண்ட் பேலன்ஸ்டு ஃபீட். ஸோ நமக்கு அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்? ஹை குவாலிட்டி ஃபீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி அண்ட் நியூட்ரிஷன் ஃபீட் கொடுக்கறது மூலமா 50% ஆஃப் மில்க் அவுட்புட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ நம்ம ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்குறோம், கன்சப்ஷனை பற்றி பார்க்குறோம். பட் ப்ரொடியூசர் வந்து மீன்ஸ் கன்சியூமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மில்கை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் மில்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரி கோஆபரேட்டிவ்ஸ் 70,000 வில்லேஜ் டைரி கோஆபரேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970s குவாலிட்டி செக் மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருந்திருக்காங்க. ஸோ அது மூலிமா குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் மில்க் கிரிட், கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்காக? மில்க் வேஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம மில்கை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணி வைக்கும் போது, கோல்டு ஸ்டோரேஜ் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கும் போது நம்மளோட லாஸஸையும் ஒரு ஃபார்மரோட லாஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் டைரி செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நேஷனல் மில்க் கிரிட். ஸோ நான் இது சொன்னேன் அவைலபிலிட்டி ஆஃப் நேஷனல் மில்க் கிரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே மில்க் வேஸ்டேஜஸ் வந்து என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பிராண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கிட்ட அதிகமான ப்ரொடக்ஷன், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, ப்ராசஸிங்கும் பர்ஃபெக்டாக ப்ராசஸ் பண்ணுறோம். அதோட அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீ, பட்டர், மில்க், ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி அவுட்புட் நிறைய வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிராண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைசிங். ஸோ நம்ம கிட்ட ப்ரொடியூசர்ஸும் அதிகமாக இருக்காங்க, கன்சியூமர்ஸும் அதிகமாக இருக்காங்க, ப்ராசஸிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நேரத்தில் நம்ம கிட்ட கிரிட்ஸ் இருக்கு, கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு உன்னோட வேல்யூ என்னவோ அந்த அளவுக்கு கன்சியூமருக்கு அஃபோர்டபிலிட்டியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அவேர்னஸ். ஸோ கன்சியூமர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூமர் வந்து நார்மலாகவே அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, அது கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ட்ரிங்க் மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கேம்பெயின். எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 420 கிராம்ஸ் ஆஃப் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அந்த கேம்பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க் மில்க் அப்படிங்கிற கேம்பெயின் மூலமா கவர்மெண்ட் வந்து பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கன்சியூமர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்டை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் சொன்னோம். அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னங்கிறது சொன்னோம்.
மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், ரூரல் இன்கம் ஆகுமெண்ட் பண்ணணும், கோஆபரேட்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கடுத்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும், அதுக்கடுத்து நேஷனல் மில்க் கிரிட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்டோட அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு என்ன சக்ஸஸ் கிடைச்சது? மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபார்மர்ஸ் எம்பவர் ஆனாங்க, அதுக்கடுத்து வந்து கோஆபரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் ஆச்சு, டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு, மில்க் இம்போர்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம், விமன் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்னோவேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்தியா கான்ட்ரிபியூஷன் என்னதான் டைரி செக்டருக்கு வந்து ஆப்ரேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா பிரீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கடுத்து குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஆஃப் ஃபோடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க, மில்க் கலெக்ஷன் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குவாலிட்டி செக் பண்ணாங்க, கோல்ட் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணாங்க, நேஷனல் மில்க் கிரிட்டை கிரியேட் பண்ணாங்க, ஒரு பிராண்டை வந்து டெவலப் பண்ணாங்க. அது மூலமா அஃபோர்டபுள் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கன்சூமர் அதே மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் மில்க் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் மூலமா அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவேர்னஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரோம்னா, ஆப்ரேஷன் ஃப்ளட் transformed drops of milk into waves of development, propelling India from scarcity to the pinnacle of global milk production. Because 207, almost 209, 210 million ton of milk produce பண்றோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பினாக்கிள். ஏன்னா அந்த அளவு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 times வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். It provided that when farmers unite the nation, when farmers are unite, the nation thrives not just in the field but in the market and homes across the country. So cooperatives மூலமா தான் இந்த மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் ஒன்னா இருந்தா நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா டெவலப் ஆயிடும். ஸோ அதாவது சொல்றாங்க. ஸோ மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, ஹோம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ இதுதான் நம்ம கன்க்ளூஷன். ஸோ இதுதான் ஆப்ரேஷன் ஃப்ளட்டை பற்றி கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து புட் ஃபோர்த் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ.